ஸோ இது நம்ம பேஷண்ட் லக்ஷ்மியோட ரிப்போர்ட். இட் இஸ் அ பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ லக்ஷ்மி எங்கேருந்து? ஐ திங்க் நெல்லூர்ல இருந்து வராங்க. இல்ல நெல்லூர்ல இருந்து. ஸோ ஷி ஹஸ் கம் ஆல் தி வே ஃப்ரம் நெல்லூர். என்னன்னா ஷீஸ் அ பிசிஓஎஸ் பேஷண்ட், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ். ரொம்ப வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம். 4 வருஷம் ஆயிடுச்சு. இர்ரெகுலர் சைக்கிள்ஸா இருந்தது. நம்ம கிட்ட வந்தோடனே நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரெடியூஸ் யுவர் வெயிட். ஸோ 80 கேஜி இருந்தாங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு அவங்க 60 இருக்கணும். ஸோ பட் தென் ஒரு 5% ரெடியூஸ் பண்ண கூட போதும் அப்படின்றதுனால ஒரு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணீங்க? 6 கேஜி கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 80 டு ஒரு 76 73 அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஸோ வந்த உடனே ஒரு 3 மந்த்ஸ் டைம் எடுத்தோம். அவங்கள ப்ராப்பரா வந்து மானிட்டர் பண்ணோம். வெயிட் கரெக்டா இருக்கா, டயட் சார்ட் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி தேர்ட் மந்த் தான் வந்துட்டு ஒரு ஓவுலேஷன் மட்டும் ஃபாலிகுலர் மானிட்டரிங் மட்டும் பார்த்துட்டு டைம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க சொன்னோம். வீட்டில் போய் டைம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்க அண்ட் ஷி காட் பாசிட்டிவ். நவ் இட் இஸ் வெரி குட் பீட்டா ஹெச்சிஜி ரிப்போர்ட் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ 2 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஓஎஸ் பேஷண்ட்னா வந்துட்டு ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிளஸ் ஐவிஎஃப் சென்டர்ஸ் போனால் ஜஸ்ட் வெறும் டெஸ்ட் பேபி மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நார்மலாகவும் நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லயும் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஹாப்பி லக்ஷ்மி? ஹாப்பி மேம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.